சாதாரணமா ஒரு விதைவே நம்ம என்ன பண்றோம், பூமிக்கடியில நட்டு வைக்கிறோம் கீழே தோண்டி. அப்படி சூரியன் கீழே அப்படியே மறையுது, அதாவது விதையாகுது. விதையாகி வேர் பிடித்து மீண்டும் என்ன ஆகுது, இங்கு மலருது. வெப்பத்துல எந்த ஒரு பொருளும் விரிவடையுமா, நம்ம படிச்சிருக்கோமா? காலையில் வெப்பத்தில் ஒரு பொருள் விரிவடைவது மாதிரி என்ன ஆகுது, மலர்கின்றது. அதனாலதான் பூ பூக்கும் மாசம் தை மாசம்னு சொன்னாங்க. தைனா என்ன, தீ. தைனா தீ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த தேய்பிறை தீப்பிறை. தேய்பிறை என்பது தீப்பிறை. தை தை என்பது தீ. அப்போ இந்த தை என்பது விரிந்து 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 இங்கு கனியாகுது. அதத்தான் என்ன பண்றோம், தை மாசம் பூக்கின்ற பூ சித்திரையில கனியாகுது. தை மாதத்தில் பூக்கின்ற பூ தீ மாதத்தில் பூக்கின்ற பூ. தீயில என்ன ஆகும், விரிவடையுதா? விரிவடைகிற ஒன்று என்ன ஆகுது, சித்திரையில காயாகி கனியாகுது. அதற்கு பெயர் தான் சித்திரை கனின்னு சொல்றோம்.